ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 253 பார்க்க போறோம். நாம கரெக்டா டைமுக்கு வந்து ட்ரெயின் கிளம்பிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. பாலி இதை நம்மளால செய்ய முடியாம போச்சேன்பா. இந்த இடத்துல சாஞ்சி பார்ஜஸின் சி ட்ரெயின் பேட்டில் இந்த ஸ்டாம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ட்ரெயின் ஸ்டேஷனோட 2 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க, என்ன ட்ரெயின்ல இப்படி பண்றான்னு பானுங்க. இது அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸே பாத்துக்கிட்டு அந்த கண்ணாடி பட்டவன் சொல்லிட்டு வரும்போது உண்டா இருக்கவன் பாலி என் நாமியை பார்த்துட்டு இந்த ஆளு கலீலா கம்பெனியை சேர்ந்தவன்லன்ட்டு எதுக்கு இங்க இருக்கீங்கன்னு கத்தலான்னு போவான். கூட இருக்கவன் தடுத்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சைலண்டா இருந்து பார்க்கணும்டான்பா. 2 பேரும் ஒளிஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது பாலி அவங்கள நோட் பண்ணிட்டு ட்ரெயின் சீக்கிரம் போயிருச்சு போலேன்பா. குண்டா இருக்கவன் எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டாங்களா, அதனால இங்கும் போது கண்ணாடி போட்டிருக்கான் அக்வா லகுனாவோட அந்த வாட்டர் லெவல் ஜாஸ்தி ஆயிட்டே வந்துச்சு. விஷயத்த டஃப் ஆக்கிட கூடாதுன்ட்டு தான் கிளம்பிட்டாங்கன்பா. இதுக்கப்புறம் இங்க நிக்கிறது ஆபத்தானதுன்ட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு கிளம்புங்கன்பாங்க. பாலி இங்க பாரு ட்ரெயின் போயிருச்சு, நம்மளால என்னதான் செய்ய முடியுங்க போது ட்ரெயின் எம்ப்ளாயிஸ் 2 பேரும் வெக்கப்பட்டு பாப்பானுங்க என்ன பேச போறாங்களோன்னு. பாலி இதுக்கப்புறம் அவங்க பின்னால போக முடியாதுங்க போது நாமி அவங்கள நம்ம சேஸ் பண்ண போறோம்னு கத்துவா. பாலி இன்ன வரைக்கும் இவ கோவத்திலேயே இருந்தான்பா. நாமி அந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் மன்னிக்க போறதாவே இல்ல, எனக்கு ஒரு ஷிப்பை மட்டும் கொண்டாங்கன்பா. பாலி என்னமா சொல்றேன்பா, நாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஷிப் கொண்டாங்கன்பா. பாலி இந்த புயல்லே நீ கிளம்ப போற, ஏ பைத்தியக்காரியா நீயே, உனக்கு இந்த அக்வா லகுனா எவ்வளவு மோசமானதுன்னு தெரியாது போல என்பா. நாமி அதெல்லாம் நான் பாத்துப்பன்பா. பாலி இது ஒன்னும் சாதாரண புயல் போல கிடையாது, அக்வா லகுனா இதுல இருந்து கண்டிப்பா யாராலையும் தப்பிக்க முடியாது. இந்த டைம் செயல் பண்ணா மரணம் நிச்சயம்பா. நாமி ராபின் எங்க நன்மைக்காக இதை செஞ்சிருக்கானா நான்கும் போது பாலி டக்குன்னு 3 பேத்தையும் தூக்கிட்டு ஓடுவான். பார்த்தா இங்க தண்ணி வந்திருக்கும். ஒன்ஸ் அந்த அளவு போனதுக்கு அப்புறமா காட்டுவாங்க. எல்லாரும் ரொம்ப பேனிக்கான போல இருப்பாங்க. நாமி தேங்க்ஸ் சொல்லுவா. ட்ரெயின் எம்ப்ளாயிஸ் 2 பேரும் பாலி நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க காலின்பாங்க. பாலி அங்க ட்ரெயின் ஸ்டேஷனோட ஷெட்யூல் போர்ட பாருங்க, அது மொத்தமா பொழந்திருக்கு. அக்வா லகுனா இதுக்கு முன்னால இப்பெல்லாம் பண்ணது இல்லைன்பா. இந்த டைம் இதோட பவர் என்ன இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. சொல்ல போனா ஆக்சுவல் அக்வா லகுனாவே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இந்த கடல் அலைகள் ரொம்ப பயங்கரமா இருக்குன்பா. நாமி ராபின் போற சீ ட்ரெயினுக்கு எதுவும் ஆகாதேன்பா. பாலி முடிஞ்ச அளவுக்கு அவங்க இந்த அலைகள் வரக்குள்ளேயே போயிருவாங்கன்னு நம்புறேன். அதெல்லாம் தாண்டி சில அலைகள் பட்டாலும் அதால பெரிய சேதம்ல ஏற்படாதுன்பா. இந்த இடத்துல கிளீனர் ஒருத்தன் வந்துட்டு நீங்க தான் நாமியா, உங்களுக்கு ஒரு லெட்டர் இருக்குன்பா. அவ உனக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேஷன்ல இந்த துண்டு பேப்பர் எப்படா கிடைச்சதுன்பா. அந்த அளவு எடுத்து இடத்த காட்டுவான். பார்த்தா அதுல நாமி இதை தயவு செஞ்சு படி. நாமியை தாண்டி வேற ஒருத்தர் அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறானா அவன் பைத்தியக்காரன்னு எழுதி வச்சிருப்பான். நாமி அந்த மண்டமாக்கா இருக்கானேன்ட்டு பேப்பர் எடுத்து பாப்பா. பாலி என்ன எழுதி இருக்குன்னு கேட்பான். நாமி ஒரு நிமிஷம் இருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா லவ் லெட்டரா இருக்குன்பா. குண்டா இருக்கவன் தேட வந்தான்ல அவன் எழுதுனதோன்பான். கூட இருக்கவன் அவன் ஆக்சுவலான்ட்டு அப்படியே பாலியை பாப்பான். நீங்க ஏன்டா என்ன பாக்குறீங்கன்பா. பாலி சாஞ்சி எழுதின இம்பார்ட்டன்ட் நோட் இருக்கும். 11 மணிக்கு ராபினை பார்த்தனால ட்ரெயின்ல ஏறிட்டான் இருப்பான். நாமே இதை கேட்டு ஷாக் ஆயிருப்பா. அண்ட் உசாப்புமா இருக்கான்பா. அப்புறம் வாத்து மண்டை நோட்ட ஒரு ரவுடி பையன் இருந்தான்னு எழுதிருப்பான். பாலி இதை கேட்டதான் அவன் பிராங்கியா தான் இருக்கணும்பா. குண்டா இருக்கவன் பார்க்க போனா அப்பளே போனவன் 3வது, பாலி 4வது, பிராங்கி 5வதா. பாவம் பாலி, அவனுக்கு இப்படிமா காம்படிஷன் இருக்கணும்பாங்க. பாலி அடே உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்பா. பார்த்தா அந்த லெட்டர் வச்சிருந்த அதே இடத்துல டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைலும் இருக்கும். அது அந்த கிளீனர் கொடுக்கவும் இப்பதான் லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கத பாப்பா. எப்படி அந்த ட்ரெயின்ல டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் கிடைக்கும்ல, அது மூலமா நான் உன்னை இதால கான்டாக்ட் பண்றேன். அப்புறம் நான் இப்ப உனக்கு கொடுத்துருக்கேன் அந்த போர்ட்டபிள் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல நான் நினைச்சு நல்லா சாஃப்டான இடத்துல வெயின்னு இருப்பான். நாம இது மூலமா கான்டாக்ட் பண்ணலான்னு பாத்துருப்பான் போல என்பா. பாலி அப்புறம் நீக்கோ ராபினோட மூமெண்ட்ஸையும் பாத்துருப்பான் போல என்பா. நாமி அதேதான், இப்போ சாஞ்சி ராபின் கூட இருக்கான்ல அது போதும். இப்ப மிச்ச பேர் சேர்ந்து எனிஸ்ல போய் போனா சரின்பா. சாஞ்சி ட்ரெயின்ல இருக்கும் போது பயங்கரமா காத்தடிக்கும் இல்லையா, சிகரெட்டும் கூட பத்த வைக்க முடியலையேன்பா. இதுக்கப்புறம் நாமி சாஞ்சி பண்ண விஷயங்கள்லாம் வந்து சாப்பர் கிட்ட சொல்லவும் சாப்பர் ரொம்ப சந்தோஷப்படுவான். மனசுக்குள்ள உசாப்பும் அப்ப அந்த ட்ரெயின்ல தான் இருக்கானான்ட்டு சந்தோஷப்படுவான். நாமி இப்போதைக்கு லூஃபி அண்ட் ஜோரோவை கண்டுபிடிக்காம நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்பா. சாப்பர் புரிஞ்சது நாமின்பா. நாமி நான் கொடுத்த டைரக்ஷன்ல மாற்றம் இல்ல, சீக்கிரம் அந்த பக்கமே போய் சர்ச் பண்ணுங்கன்பா. அண்ட் ஷிப்ரைட்ஸ் கிட்டயுமே ஹெல்ப் பண்ணுங்கன்பா. சாப்பர் நாங்க உங்களை நம்பிதான் இருக்கோம், என்ன எங்களுக்கு துணை நிப்பீங்களான்னு கேட்பான். அவங்களும் கண்டிப்பான்னு கத்துவாங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின்ல இருக்க சாஞ்சி அப்படியே அமைதியா உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆயிடலாமான்னு நினைப்பான். ஒருத்தன் புயல் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு வெளியே வந்திருப்பான். சாஞ்சி கோழியை ஷூட் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். உள்ள இருக்கவனுக்கு பூரா அதை பார்த்துட்டு கன் எடுத்திருப்பானுங்க. சாஞ்சி ஆன்னு கத்துவான். சாஞ்சி உள்ள வந்ததும் டோர் க்ளோஸ் ஆயிருக்கும். எல்லாரும் துப்பாக்கியை காமிச்சு அசையக்கூடாதுன்பாங்க. சாஞ்சி பாட்டுக்கு முன்னால வருவான். சட்டைக்குள்ள கை விட்டுறத பார்த்துட்டு அசஞ்சா சுட்டுருவான்பாங்க. ஒரு ஆபீசர் மட்டும் அவன் விட்ட கிக்க பாத்தீங்களா, அவன் சாதாரண ஆள் கிடையாது போலன்பான். சாஞ்சி சிகரெட் எடுத்திருப்பான். எல்லாரும் இதனடாங்கிற போல முடிப்பாங்க. சாஞ்சி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா மனசுக்குள்ள சொல்லிக்க வேண்டியதானே, ஏன்
ஏன் ஓப்பனா சொல்லி வெக்கப்பட வைக்கிறீங்கன்பா. ஆபீசர் டே நான் காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்கலடான்பா. இதுக்கப்புறம் லூச்சி கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண சொல்லுவாங்க. இதே இடத்துல ரொம்ப பெருசா ஜெரிங்கிறவன் இருப்பான். இதுக்கெல்லாம் போய் CP9 தொந்தரவு பண்ணிட்டு இருப்பீங்களா என்ன? இவனெல்லாம் அசால்ட்டா காலி பண்ணிடலான்ட்டு இரும்பிட்டே அவன் விடுற ஸ்மோக் அப்படியே மேல படுதுன்பா. சாஞ்சி இப்பதான் அவனை திரும்பி பாப்பான். ஜெரி நான் தான் சவுத் ப்ளூ ஐலாண்டோட சாம்பியன், கராட்டேல பாப்புலர், பாக்ஸிங்ல அடிச்சுக்க முடியாத ஆளுன்பா. சாஞ்சி அப்ப கராட்டே பண்ணி காட்டுன்பா. அவன் ஒரு அடிக்கு தாங்குவியாடா நீன்ட்டு அவன் கையை கட்டும் போதே எல்லாரும் டே ரொம்ப ஓவர் டூ பண்ணிடாதுன்பாங்க. ஜெரி அரோரா ஃபிளிக்கர் ஜாப் பண்ணுவான். சாஞ்சி பின்னால போயிருப்பான். ஆபீஸ்ல ஒருத்த அவன் பின்னால போயிட்டான்னு சொல்லுவான். பார்த்தா ஜெரி அவனையே குத்திருப்பான். சாஞ்சியை பார்த்துட்டு என்ன தப்பிச்சிட்டியா? இந்த ட்ரெயினை விட நான் ரொம்ப டாலா இருக்கனால இது எனக்கு டிஸ்அட்வான்டேஜா போகணும்னு மட்டும் நினைக்காத. அவனையெல்லாம் அசால்ட்டா காலி பண்ணுவான்பா. சாஞ்சி ஒருத்தன் கவட்டி கடையில என்ன பார்த்து பேசுறதெல்லாம் இப்பதான்பா. ஜெரி இப்படியாப்பட்ட இடத்துல தான் என்னோட பாக்ஸிங் ஸ்டைல்ல வேற லெவலா இருக்கும்ட்டு யோகா ஸ்டைல்ட்டு காலை தூக்கி தோல்ல போட்டிருப்பான். யோகா 1-2 சாஞ்சி அடே என்னடா பண்றேன்பா. இந்த பாயிண்ட்ல ஸ்க்ரூ டிராப் கிக் பண்ணுவான். சாஞ்சி நீ பண்ற எதுவுமே பாக்ஸிங்ல வராதுடான்பா. இதெல்லாம் ரூல்ஸ் மீற போல இருக்குங்க போது அவன் அந்த பக்கம் போயிட்டு திரும்ப வருவான். சாஞ்சி இது வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ட்டு வந்தவன் மேல ப்ரோ சேட் பண்ணிருப்பான். இதை பார்த்து எல்லாரும் வாயை பொளந்திருப்பாங்க. கார்கி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் காரான நம்பர் 7ல இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க வேர்ல்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அடுத்த கட்டமா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு 5வது கார் இருக்கு. அங்க 40 மெரைன்ஸ் இருக்காங்க. அவங்கள லீட் பண்ண நேவி ஹெட் குவார்ட்டர்ஸோட கேப்டன் அண்ட் ஃபார்மர் நைட்டான T-Bones இருக்காங்க. அப்புறம் 4வது கார்ல வாஞ்சே இருக்கான். சைபர்ஃபோல் நம்பர் 7ஓட மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அப்புறம் இந்த ட்ரிப்போட ஹெட் ஸ்டூவர்ட். அப்புறம் கார் நம்பர் 3ல இருக்கிறது மிஸ்டர் நீரோ, CP9ஓட புது மெம்பர்ன்பா. எல்லாத்தையும் ஒரு லுக் பார்த்துட்டு கார்கி என்னமோ நம்ம கிரிமினல்ஸ் எஸ்கர்ட் பண்ணாலும் இங்க ரைட் வரக்கான பாசிபிலிட்டி இல்ல. அதெல்லாம் தாண்டி வந்தாலும் ஒவ்வொரு கார்லயும் மிலிட்டரி பவர் இருக்குன்பா. அப்படியே கார் நம்பர் 7ல இருக்க சாஞ்சியை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் மத்த ஷிப் ரைட்ஸை காட்டுவாங்க. யாராவில் டிராவல் பண்ணிட்டு ஸ்ட்ராஹெட் ரோனோவா எங்கடா இருக்கீங்கன்னு கத்துவாங்க. பாலினால ஒரு மாதிரி முடியாம அப்படியே சோர்ந்து போய் கூறுவான். கூட வர இன்னொரு ஷிப் ரைட் இருந்துட்டு எங்க முடியலன்னா போய் ரெஸ்ட் கூட எடுத்துக்கங்கன்பா. பாலி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்டூப்பிடா பேசாம போய் அவங்கள தேடுன்பா. அவனும் சரிங்கவன். பாலி ஐஸ்பர்க் நடக்கிற விஷயத்த சொல்ற காலம் அனுப்பிச்சிங்களான்னு கேட்பான். அந்த ஷிப் ரைட்டும் 2 பேர்த்த அனுப்பிச்சிருக்கோம் ரிப்போர்ட் பண்றக்குன்பா. இதுக்கப்புறம் அந்த 2 பர்சன்ஸ் போய் ரிப்போர்ட் சொல்லுவோம். ஐஸ்பர்க் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி இருப்பான். அவங்க 2 பேரும் ஒன்னும் புரியாம ஐஸ்பர்க் எங்க போறீங்கன்பாங்க. இதுக்கப்புறம் மத்த எல்லாரும் லூஃபி ஜோரோன்னு கத்திட்டே தேடுறத காட்டுவாங்க. நாமி லூஃபின்னு கத்துவா. சாப்பர் லூஃபி ஜோரோ எங்கடா போனீங்கன்ட்டு கத்திட்டே ஓடிக்கிட்டே இருப்பான். நாமி ட்ரெயின் ஸ்டேஷன்ல வச்சு ட்ரெயின் எம்ப்ளாயிஸ் கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டிருப்பா. அவங்க சாப்பாடாங்கவும் நாமி கறி வேணும், உங்களால எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு கறியை கண்டுபிடிக்க முடியுதோ மொத்த கறியை அள்ளி போட்டு கொண்டு வாங்கன்பா. கண்ணாடி போட்ட அந்த எம்ப்ளாயி அந்த புள்ள என்ன மனசாட்சி எல்லாமே இப்படி வேலை வாங்குதுன்பா. குண்டா இருக்காளு டே நம்ம அந்த பொண்ணுக்காக ஒன்னும் பண்ணல, பாலிக்காக பண்றோம். அந்த பொண்ணு பாலி ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவர் இவ்வளவு விஷயத்த பண்ண சொல்றாரு, நம்ம சைட் பெஸ்ட் கொடுக்கலன்னா எப்படின்பா. கண்ணாடி போட்டிருக்கவன் அதே தாங்கவன். குண்டா இருக்கவன் அந்த பொண்ணுக்கு பசிக்குமோன்பா. கண்ணாடி போட்டிருக்கவன் அந்த பொண்ணு வளர்ற பொண்ணு போலேன்பா. குண்டா இருக்கவன் அப்படிதான் நினைக்கிறேன்பா. இவங்க வந்து பார்க்கலாம் நினைச்ச கடை இருக்காது, எல்லாம் வேக்குவேட் ஆகி போயிட்டாங்க போலேன்ட்டு கடைசியா ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருக்கும் இல்லையா அங்க இருக்க கிச்சன்ல தேடி பார்க்கலான்பா கண்ணாடி போட்டிருக்கவன். பட் அந்த குண்டா இருக்க பர்சன் ஒத்துக்க மாட்டான். அண்ட் பேக் ஸ்ட்ரீட்ஸ்ல வேற ஃபுல்லா ஃபிளட் இருக்குன்பா. கண்ணாடி போட்டிருக்கவன் வெறுங்கையை வீசிட்டு போனா அந்த பொண்ணு நம்மள மன்னிக்க மாட்டாடான்பா. இதுக்கப்புறம் சாப்பரை காட்டுவாங்க. இந்த இடத்துல மழை வரவும் அடைச்சா மழையான்ட்டு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா புயல் அடிக்கிறனால என்னோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வேற ஒர்க் அவுட் ஆகலின்ட்டு போவான். இதுக்கப்புறம் சுத்தி இருக்க ஷிப் ரைட்ஸ் எல்லாரும் அவங்கள தேடுறப்ப இவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தான் தேடுவாங்க. நாம 2 பேர்த்தோட வாண்டட் போஸ்டர்ஸ் பார்த்துட்டு டே லூஃபி ஜோரோ எங்க தாண்டா போய் தொலைஞ்சிட்டீங்க? அந்த லியோபார்ட் மனுஷன் உங்களை அடிச்சா அந்த அடிக்கே காலி ஆயிட்டீங்களா என்ன? நம்மள ராபின் ஏன் விட்டுட்டு போனான்ங்கிற காரணம் கடைசியா தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்துல நம்ம ஏதாவது செஞ்சாகணும்டான்பா. பாலி ஸ்ட்ராஹெட் எங்க தாண்டா இருக்கீன்னு கத்துவான். சாப்பரை ஏதாவது வாயை திறந்து பேசுங்களேன்டான்பா. நாமே டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருப்பா. மனசுக்குள்ள ராபின் நீ காத்துரு, நான் லூஃபியையும் மத்தவங்களையும் கூட்டிட்டு வந்து கண்டிப்பா உன்னை காப்பாத்துவான்ட்டு ஓடுவா. இந்த ஒரு பாயிண்ட்ல ஷிப் ரைட்ஸ்ல ஒரு மாதிரி அப்படி வாய் பொழந்தபடி அங்க நின்று எதையோ பாப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்க கோக்ரோவை காட்டுவாங்க. சிம்னில காத்துக்கு அப்படியே பறக்கறன்ட்டு ஆடிட்டு இருப்பா. கோக்ரோ இந்த ஒரு விஷயம் அப்படியே மொத்தமா மாறின போல இருக்கு. அங்க பாரு அப்படியே கடல் வத்தி போன போல ஆயிருக்குன்பாங்க. பார்த்தா வாட்டர் 7ஓட ஒரிஜினல் லேண்ட் ஏரியா தெரியும். கோக்ரோ நான் அப்படியேப்பட்ட விஷயத்த பல தசாப்தங்கள்ல பார்த்ததே இல்லைன்பாங்க. பாலி எதனால இந்த அலையோட அளவு இவ்வளவு கம்மியாயிருக்குன்பா. எல்லாரும் எங்களுக்கு என்ன தெரியும்பாங்க. பாலி அப்படின்னா திரும்ப வரப்போற அலை எந்த அளவுக்கு பெருசா இருக்குமோன்ட்டு பயப்படுவான். எல்லாத்துக்கிட்டையும் பேக் ஸ்ட்ரீட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா மூழ்கப்பட்டுரும் போலேன்பா. ஒரு ஷிப் ரைட்லாம் பேக் ஸ்ட்ரீட்ல கண்டிப்பா யாராவது இருந்தா இந்த அலையில மாட்டினா அவ்வளவுதான் காலின்பா. இன்னொத்த அலையோட சீற்றம் அப்படியே நின்றுச்சுன்பா. சிம்னி பாட்டிமா அங்க பாருங்க, நான் பாக்குற அதே விஷயம் உங்களுக்கு தெரியுதான்பா. கோக்குரோ அது வாங்கவா. சிம்னி அதே தான் பில்டிங்ஸ் கடையில பாருங்கன்பா. அங்க பாருங்க போது நாமி சேம் இதே இடத்துலதான் இருப்பா. ரொம்ப மூச்சு வாங்கிட்டு கோக்குரோ பார்த்ததும் கூப்பிடுவா. கோக்குரோ நீ அந்த பைரட் பொண்ணு தரமான்பாங்க. சிம்னி ஏ பைரட் லேடி வாங்க, நான் பாக்குற அதே விஷயத்த அங்க பாருங்கன்பா. நாமி என்ன தெரியுதுன்ட்டு வந்து பாப்பா. கோக்குரோ சிம்னி என்னதான் ஆச்சுன்னு கேட்பாங்க. நாமி வந்து பாத்துட்டு ஆமா கடலுக்கு என்னாச்சு இப்படி ட்ரை ஆயிருக்குன்பா. சிம்னில கோக்குரோவோட காலை புடிச்சிட்டு காத்துல அப்படியே வேவ் ஆகிட்டு இருப்பா. நாம இந்த பாயிண்ட்ல பில்டிங்க்கு மத்தியில ரொம்பவுமே உத்து பார்க்கும் போது லூஃபி அந்த 2 பில்டிங்க்கு நடுவுல மாட்டி இருக்கத பாத்திருப்பா. லூஃபியான்ட்டு பார்க்கும் போது கோக்ரோ அந்த ஸ்ட்ராஹெட் பையன் தானே அந்த கிங் ஆஃப் த பைரட்ஸ் உங்க கேப்டன் பாங்க. சிம்னி அதே தாங்கும் போது நாமில அந்த பைத்தியக்காரனுக்கானேட்டு கடுப்பாயிருப்பா. இதுக்கப்புறம் டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருப்பா. கோக்ரோ எங்க போற பேக் ஸ்ட்ரீட்ஸ்க்கு மட்டும் போயிடாத ஆபத்துன்பாங்க. இதை கேட்ட மத்த ஷிப் ரைட்ஸ்லாம் அந்த பொண்ணு பேக் ஸ்ட்ரீட்ஸ்க்கு போகுதாமா, அந்த பொண்ணு போய் தடுங்கடான்பாங்க. நாம கீழே போனவ கரெக்டா ஒரு செவத்தோட எஜ்ஜு மேல போய் நிப்பா. கோக்ரோ நீ என்னமா உன் உயிரை விடலான்னு நினைக்கிறியா? இங்க பாரு
அக்வா லகுனா வேற வரப்போகுதுன்பாங்க. நாமி அப்படியே ஜம்ப் அடிச்சிருப்பா. அதை பார்த்தா எல்லாம் பயந்துருப்பாங்க. பார்த்தா அவ ஒரு வீட்டோட கூரைக்கு தாண்டி சேஃபா ஓடிட்டே இருப்பா. கொக்குரோக்கு இதை பார்த்து ஒன்னும் புரியாது. நாமி டிட்டர்மினேஷனோட ஓடிட்டே இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. கடைசியா நாமி சோல் கிரைஸ் அவுட், ஸ்ட்ரா ஹேட் லூஃபி மேக்ஸ் அ கம்பேக்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.